ஒரு நிமிடம். இன்றைய தியானம். பிரிட்டனில் பெரும் செல்வந்தராக வாழ்ந்தவர் ரூட்செல்ட் அவர்கள். பிரிட்டன் அரசாங்கம் அவ்வப்போது இவரிடமிருந்து பணத்தை கடனாக பெற்று தனது நாட்டை வழிநடத்தும் அளவிற்கு மகா செல்வந்தராக வாழ்ந்தவர். ஒரு நாள் இவர் தனது பொக்கிஷங்கள், அதாவது கஜானா நிறைந்த அறைக்குள் நுழைந்து கணக்கு பார்த்து கொண்டிருந்தார். அவர் அந்த கஜானா அறையின் சாவியை மறந்து போய் கதவோடு விட்டுவிட்டு அறையினுள் போய் விட்டார். இப்படி இருக்கும்போது திடீரென அவைகள் தானியங்கி கதவுகளாய் இருந்தபடியால் உடனே திறக்க முடியாதவாறு கதவுகள் மூடப்பட்டு விட்டது. இதனால் அவர் பல நாட்கள் பசியும் பட்டினியுமாக இருந்து மரணிக்கும் முன் சுவற்றில் சில வரிகளை எழுதினார். அதில் சில வரிகள்: நான் உலகில் மிகவும் உயர்ந்த மனிதனாக வாழ்ந்தேன். ஆனால் எனது சொத்துக்கள் என் கண்முன்னே இருக்க அந்த சொத்துக்களால் எனது பசி தாகத்தை கூட போக்க முடியாத ஏழையாக மரணிக்கிறேன். அவர் மரணித்து பல வாரங்களுக்கு பின்னரே அவரின் உறவினர்களுக்கு தெரிய வந்தது. அவசர கதியாக வந்து அவரை பிணமாக வெளியே எடுத்தனர். பாருங்கள், பணத்தை கொண்டு எதையும் சாதித்து விடலாம் என்று எண்ணுபவர்களுக்கு இந்த கதை ஒரு பாடமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வசனங்களில் நாம் இப்படி வாசிக்கிறோம்: போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் நமக்கு வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தை அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று ஆவியானவர் நமக்கு அன்போடு சொல்லும் ஆலோசனைக்கு செவிசாய்ப்போமா?